Hello students. 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல 10வது கணக்கு adjoint A equal to ஒரு அணி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு adjoint of adjoint A வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த adjoint of adjoint A என்றது கொடுக்கப்பட்ட அணிக்கு ஒரு இணைக்காரணியோட அணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன இருந்ததுன்னா adjoint A in இணைக்காரணிகளின் அணி. இணைக்காரணிகளின் அணி. ஸோ அப்போ இது இணைக்காரணிகள் அணி எழுதுறது நம்ம ஏற்கனவே முன்ன ஒரு கணக்கில் போட்டுக்கோ. இப்போ தான் அது எப்படி போடலான்னு பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நேரடியாக தெரிஞ்சால் கூட நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு அது வந்து ஒன்றுன்ற உறுப்பு கூட நிறை நிரல் நீக்கணும். 2 × 1 2 -0. அடுத்தது மைனஸ்ஸு. இது வந்து இந்த 0ன்ற உறுப்புக்கு அதாவது ஒரு நிறை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் உறுப்பு செகண்டு தேர்டு அடுத்தது ரெண்டாவது நிறை எடுத்து அதே மாதிரி. அப்போது முதல் நிறை இரண்டாம் உறுப்பு. அப்போ முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நிறை நீக்கலாம் நிரல் நீக்கலாம். 0 0 -1 1. அப்போ ரெண்டுமே 0 0 +0. அடுத்தது மைனஸ். இப்போது 1 இருக்கக்கூடிய இந்த அதாவது முதல் நிறையில் மூன்றாம் உறுப்பு 1 வரக்கூடிய நிறை நிரல் நீக்கலாம். 0 2 -1 0 0 × 0 0. இது வந்து -2 வரும். அது கழிக்கும்போது +2 ஆகும். அப்போ 0 +2. சரி, அடுத்தது ரெண்டாவது நிறைக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஒன்று முதல்ல ப்ளஸ் தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸு அப்புறம் இங்கே என்ன வரணும் ப்ளஸ் வரணும். அடுத்தது மைனஸ் வரணும். சரியா? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி ப்ளஸ் மைனஸ் போடணும். மேலே ப்ளஸ் இருந்தால் அடுத்து என்ன வருது மைனஸ். இப்போ இது எந்த இடத்துக்கானது? இரண்டாவது நிரலில் இருக்கக்கூடிய 0. முதல் நிரலும் இரண்டாவது நிறையும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 0. அப்போ அந்த 0 இருக்கக்கூடிய நிறை நீக்கலாம் நிரல் நீக்கிட்டா 0 1 0 1 2 0 வந்திருக்கனால குறுக்க பெருக்கும்போது 0 தான் கிடைக்கும். அப்போ 0 -0 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்த குறி வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து எதுக்குன்னா இரண்டாவது நிலையில் இரண்டாவது உறுப்பு இரண்டாவது நிறையும் இரண்டாவது நிரலும் சந்திக்கிற இடத்துல வர உறுப்பு 1 1 -1 1. இப்போ 1 × 1 1 -1 × 1 +1 ஆகும். -1 வரும், கழிக்கும்போது +1 ஆகும். அப்போது 1 +1. சரி, அடுத்தது மைனஸ். இந்த இரண்டாவது நிறையும் அந்த மூன்றாவது நிறம் சந்திக்கிற இடத்துல உறுப்பு இந்த 0. அதுக்கு என்ன, அதை நீக்கிட்டோம்னா 1 0 -1 0 இருக்கும். ஸோ 1 × 0 0 -1 × 0 0 தான். அப்போ 0 +0. சரி, இப்போ மூன்றாவது நிறைக்கு வந்துடலாம். மூன்றாவது நிறையும் முதல் நிரலும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய -1க்கான இணைக்காரணி. சரியா? -1 இருக்கக்கூடிய நிறை நீக்கணும், -1 இருக்கக்கூடிய நிரலை நீக்கணும். இந்த 4 உறுப்பு இருக்கும். இந்த 4 உறுப்பில் 0 × 0 0. இது பெருக்கும்போது +2 வரும், கழிச்சாக்க -2 ஆகும். அப்போ இதுக்கு வெளியே குறி வந்து ப்ளஸ்ஸு 0. பார்த்துங்க, புரியுது இல்லையா? -1 இருக்கக்கூடிய நிறை நீக்கிறோம், நிரல் நீக்கினா இந்த 4 உறுப்பு இருக்கும். இது இந்த முதன்மை மூலைவட்டத்தில் இருக்கக்கூடிய 0 0 பெருக்குனா 0 தான். இன்னொரு மூலைவட்டத்தில் இருக்கிறது பெருக்குனா 2 × 1 +2 வரும், கழிக்கிறனால அது என்னது -2. இது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா போதும். மைனஸ். அடுத்தது இந்த 0க்கான இணைக்காரணி. அப்போ அந்த 0 இருக்கக்கூடிய நிறை நீக்கலாம் நிரல் நீக்கலாம். 1 × 0 0. இதுவும் 0. அப்போ 0 -0. அடுத்தது இறுதியாக கடைசி உறுப்பு மூன்றாவது நிறையில் மூன்றாவது உறுப்பு மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலும் சந்திக்கிற இடத்துல வரக்கூடிய இந்த நிறை நீக்கலாம் இந்த நிரல் நீக்கலாம். இது 4 இருக்கும். 1 × 2 வரணும். 1 × 2 2 -0. ஸோ அப்போ இங்கே குறி வந்து வெளியே ப்ளஸ்ஸு 2 -0. சரியா? இது வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போது இதை சுருக்குனா நமக்கு இணைக்காரணிகள் அணி கிடைச்சிரும். 2 0 2. அடுத்தது 0 2 0 -2 0 +2. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிருந்து தெரியலையா? 2 - 0 வந்து 2 தான். அப்போது
இந்த உறுப்புகள் நம்ம சுருக்கி எழுதியிருக்கிறோம். சுருக்கி எழுதும்போது நமக்கு இந்த அணி கிடைச்சிருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது இந்த அட்ஜாயிண்ட் ஏ கொடுக்கப்பட்ட இந்த அணியினுடைய இணைக்காரணிகளின் அணி. இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, இந்த இணைக்காரணிகள் அணி இருக்கு பாரு, அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அணி இருக்கு பாருங்க, 2 0 2 0 2 0 -2 0 2ன்ற இந்த அணிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நிறை நிரல் மாற்றணி, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய வந்து நிரலாக மாற்றலாமா? முதல் நிறைய வந்து 2 0 2ன்னு நிரலாக எழுதிடலாம். இரண்டாவது நிறை 0 2 0 இந்த இரண்டாவது நிறைய நிரலாக எழுதலாம். 0 2 0. அடுத்தது -2 0 2ன்ற இந்த மூன்றாவது நிறைய நிரலாக எழுதலாம். இப்போ -2 0 2. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே வந்து நம்ம வழக்கமாக ஏன் கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து அதுக்கு அட்ஜாயிண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது கொடுத்தாலும் அந்த அணிக்கு அட்ஜாயிண்ட் கேட்டால் என்ன பண்ணணும்? அந்த அணிக்கு நம்ம இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த அட்ஜாயிண்ட் ஏவுக்கு இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிக்கிறோம். அந்த இணைக்காரணிகள் அணிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்குது. அவ்வளோதான் கணக்கு.